தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேலும் சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இடம் முக்கியமா இல்லை பையன் முக்கியமா அப்படின்னு வரும்போது பையன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கந்துவட்டிக்காரனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு சிவராம். ஸோ போலீஸ் முன்னாடி தான் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுறாங்க. 6 மாதத்துக்குள்ளே பாக்கி பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அந்த இடம் அவருக்கே சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கு. ஸோ அதில் அவருக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி சிவராம் சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ரகு தன்னுடைய அப்பாவை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அன்னைக்கே அந்த பணத்தில் எனக்கு பங்கு கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, இன்றைக்கி மொத்த பணமும் போச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை கேள்வி கேட்க, என்னுடைய பணத்தை என் பசங்களுக்காக தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கொடுப்பீங்களான்னு ரகு ஒரு கேள்வி கேட்க, ஏண்டா நான் தாராளமாக கொடுப்பேன்டான்னு சிவராம் சொல்ல, ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட ரகு ஒரு பக்கம் நிற்க, தீபா இங்கே சிவராமனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய அப்பா கூட உதவி செய்ய யோசிக்கும்போது நீங்கள் இந்த உதவியை செய்திருக்கீங்க, வாழ்நாள் முழுக்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி தீபா ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்டு சிவராமுக்கு நன்றி சொல்கிறாங்க. இது போனால் என்ன, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல ஒரு இடமா வாங்குவோம், பெரிய வீடாக கட்டுவோம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு சிவராம் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்து துளசி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க. இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறதே திவ்யாவும் மீனாட்சியும் தான். ஸோ மீனாட்சி திவ்யா இவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. அவங்களுடைய சொந்த பொண்ணு அது கிடையாது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பண தேவை இருக்குது, அதனால அந்த பொண்ணு நடிக்க வந்திருக்கு. ஸோ இவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி இந்த சீனை காமிப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் துளசி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் நடிங்க, பக்காவாக வேலையை முடிங்க, உங்களுக்கு பணம் சேரும்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. துளசி காதில் விழுகிற மாதிரி, என்ன பண்ணுறதுமா, வீட்டுக்கு நேராக போயிட்டு நம்ம 2 பேரும் மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, அதை துளசி கவனிக்கிறாங்க. அந்த அம்மாவும் பொண்ணுக்கிட்டையும் துளசி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் இப்போ வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க, போலீஸ்க்கு போனால் அவங்க என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க, போலீஸ்காரங்களும் எங்கள் கேஸை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னதும், சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆளுகளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி அந்த அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. இதற்கிடையில் முனுசாமியுடைய பொண்ணு திவ்யா என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி துளசி அங்கே தான் வந்துட்டுருக்கா, சொன்னபடி பக்காவாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி துளசி அந்த அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற சொல்கிறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டரும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னாலும் நான் மீடியாவுக்கு போவேன், மேலிடத்துல சொல்லுவேன்னு இங்கே துளசி சொல்லும்போது, சரி யார் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிற சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஈஸ்வரமூர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்னது ஈஸ்வரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் இங்கே துளசி யோசிக்கிறாங்க. அதாவது எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட்டே எழுதுகிறாங்க துளசி. அப்போது அந்த பொண்ணு இல்லை அவர் என்னுடைய மாமனார் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி அப்படின்ற நேமில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மீனாட்சி திவ்யா இவங்க 2 பேருடைய பிளான். இவங்க போட்ட பிளான் படி இங்கே ஈஸ்வரமூர்த்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன கேஸு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நீங்கள் வரதட்சணை கேட்டு தான் உங்கள் மருமக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அவளுக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் துளசி நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அதை யாருமே நம்பலை. அந்த இடத்துல வெற்றி துளசிக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போது துளசியும் ஒரு அம்மாவும் பொண்ணுக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக தான் அவங்க சொன்னது தான் நான் எழுதி கொடுத்தேன், மற்றபடி நான் மாமா மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு துளசி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ இதில் ஏதோ சதி இருக்குது, பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு துளசி ஒரு பக்கம் சொல்ல, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் கோவப்பட, சரி நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ வாபஸ் வாங்கவோ முடியாது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணுற குறிக்கோள்லேயே இங்கே இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ கூட வெற்றியோட பாட்டியும் பார்த்திங்கன்னா, அவள் என்ன சொன்னாலும் நீ நம்புறேன்னு வெற்றியை ஒரு பக்கம் திட்ட, ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே துளசி என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது, வரதட்சணை கேட்டதான் இங்கே ஈஸ்வரமூர்த்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது துளசி தான் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
சொல்கிறாங்க. ஆனால் இது மீனாட்சி திவ்யாவுடைய சதி அப்படின்றது துளசிக்கு தெரியாது. எப்படி தன்னுடைய குடும்பத்தை வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி எபிசோட். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.